போன டிசம்பர் மாதம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு டான்ஸ் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ டிசம்பர் மந்த்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று சடனாக அதிலேருந்து கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. அதில் என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த வீடியோ தப்பாக ரீச் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அது தப்புன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது ரொம்பவே வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இதுக்கு மேலே அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். கோயிலில் டான்ஸ் வீடியோஸ் அந்த சாங்குக்கு அந்த மாதிரி சாங்குக்கு நாங்கள் இதுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஸோ இது முழுக்க முழுக்க எங்கள் தப்பு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களால் இப்போ கோயில் நிர்வாகத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் இது கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது மனசு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். சாரி. சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் சிவன் கோவில்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும். அந்த கோவில் பிரகாரத்திற்குள் வீடியோ எடுக்கவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வலைதள மோகத்தால் 2 இளைஞர்கள் கோவிலுக்குள்ளேயே குத்தாட்டம் போட்டு வீடியோ பதிவிட்டு அதனை அவர்களது வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தனர். இதனால் ஏராளமான சிவன் பக்தர்கள் அந்த இளைஞர்களுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அவர்களை யார் நடனமாடுவதற்கு அனுமதித்தது, இந்து சமய அறநிலையத்துறை துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்றெல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விக்னேஷ் கே பாலன் என்ற இளைஞர்கள் மீது சைபர் கிரைம் நிர்வாகத்தில் திருக்கோவில் நிர்வாகத்தால் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதாம். போன டிசம்பர் மாதம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு டான்ஸ் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ டிசம்பர் மந்த்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று சடனாக அதிலேருந்து கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. அதில் என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த வீடியோ தப்பாக ரீச் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அது தப்புன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது ரொம்பவே வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இதுக்கு மேலே அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். கோயிலில் டான்ஸ் வீடியோஸ் அந்த சாங்குக்கு அந்த மாதிரி சாங்குக்கு நாங்கள் இதுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஸோ இது முழுக்க முழுக்க எங்கள் தப்பு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களால் இப்போ கோயில் நிர்வாகத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் இது கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது மனசு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். சாரி. போன டிசம்பர் மாதம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு டான்ஸ் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ டிசம்பர் மந்த்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று சடனாக அதிலேருந்து கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. அதில் என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த வீடியோ தப்பாக ரீச் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அது தப்புன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டரில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது ரொம்பவே வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இதுக்கு மேலே அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். கோயிலில் டான்ஸ் வீடியோஸ் அந்த சாங்குக்கு அந்த மாதிரி சாங்குக்கு நாங்கள் இதுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஸோ இது முழுக்க முழுக்க எங்கள் தப்பு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்.